அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நான் ஒரு 1 வீக் பிஃபோர் எடுத்த வீடியோ தான். ஊருக்கு வந்ததுலேருந்து வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் லாஸ்ட் மொமெண்ட்டில் பேக் பண்ணிவிட்டு நான் ஒரு லாங் பிரேக் எடுக்கிறேன் ஃப்ரம் சவுதி அரேபியாவிலேருந்து பிஃபோர் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் அந்த வெக்கேஷனு லாஸ்ட் எக்ஸிட் டைம் அப்படிங்கிறப்ப வி யூஸ் டு ஹேவ் ஸோ மெனி லக்கேஜஸ் ரைட். அதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஹேக் தான் யூஸ் பண்ணேன். புர்கா அபாயா ஒரு 2 to 3 வியர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்ச பின்ன ரெஸ்ட் ரூம் போயிட்டு பேலன்ஸ் அந்த 2 to 3 எக்ஸ்ட்ரா அபாயாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பேக்கில் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கிட்டேன். பசங்க ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் தே டிடன்ட் நோ நம்ம இந்த மாதிரி போகிறோம். தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஸ்டடி இன் இந்தியா. அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ தே ஆர் ஸோ ஹாப்பி. ஐ டசன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தியர் மூட். ஸோ லெட் இட் பீன் நானும் விட்டுட்டேன். எப்போயுமே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் தாங்க நாங்கள் வருவோம். பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி டேரக்ட் ஃப்ளைட் ஃப்ரம் தமாம் டு சென்னை. ஆனால் என்ன தான் பிரச்சனையோ பேசஞ்சருக்கும் இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்க்கும் எப்போயுமே ஹோல் ஃப்ளைட்டுமே ஃப்ரீயாக தான் போகும். லைக் 3 டிக்கெட்ஸ் புக் பண்ணால் போதும். 3 rows நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க ஒரு ரோவில் படுத்து தூங்கிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாகவே தான் போகும். எப்படி தான் இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மெயின் ட்ராபேக் இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்க்கு தே ஆர் நாட் ப்ரொவைடிங் த ஃபுட். நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது ஈவன் தோ வி ஆர் புக்கிங் த டிக்கெட் காஸ்ட்லி ஒன்லி, அந்த காஸ்ட்லியாக நம்ம புக் பண்ணுறப்ப கூட அவங்க நம்மளுக்கு ஃபுட் அக்கமடேட் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம தே ஆர் செல்லிங் த ஃபுட் இன்சைட் த ஃப்ளைட். ஸோ நான் பசங்களுக்கு ஏர்போர்ட்லேயே சாப்பாடு நைட் டின்னர் கொடுத்துட்டேன். பிகாஸ் இட்ஸ் அ நைட் ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட் நான் நைட் டைம் இருக்கிறதுனால நான் ஏர்போர்ட்லேயே ஃபுட் வாங்கி கொடுத்துட்டேன். பட் இருந்தாலுமே பசங்க ஏறினோடனே பசிக்குது அப்படின்னு சொல்ல தானே செய்வாங்க. ஏன்னா குட்டி பசங்க பார்த்திங்களா, தட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாராவது சாப்பிடும்போது தட் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் இன்டியூசஸ். ஸோ என் பசங்களுமே அதே மாதிரி அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடாக வந்தவங்க கிட்ட ஒரு கப் நூடுல்ஸ் மேகி எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மெனு கொடுத்தாங்க. உப்புமாலாம் 300 ரூபாய்க்கு போட்டு வச்சுருந்தாங்க. யார் தான் உப்புமாலாம் 300 ரூபாய் காசு கொடுத்து வாங்குவாங்களோ தெரியாது. ஈவன் தோ பர் கப் நூடுல் 300 rupees போட்டிருந்தாங்க. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஹாவ் இந்தியன் கரன்சி வித் மீ. எப்போயுமே ஒரு தடவை நான் வெக்கேஷன் போயிட்டு வரேன்னா எங்கள் டாடி எனக்கு இந்தியன் கரன்சி கொடுத்து தான் அனுப்புவாங்க. இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன் கைண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா துபாய் அப்படின்னா அந்த சேஞ்ச் ஓவர் டைமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்தந்த நாட்டோட கரன்சியுமே எங்கள் டாடி எப்போயுமே வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ லைக் தட் எனக்கு இந்த கரன்சிஸ் இருந்தது. ஸோ எனக்கு கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இல்லை ஃபார் பேயிங். வி கேன் யூஸ் ஆர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆல்சோ இஃப் யூ ஆர் ஹேவிங். நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஸோ கரன்சி ஒன்லி ஐ யூஸ் டு ஹேவ். அது கொடுத்து பர் கப் நூடுல் 300. ஐ திங்க் இட்ஸ் காஸ்ட்லி ஒன்லி. எனக்கு தெரியல. பட் பசங்க நம்ம வீட்டில் சேர்ந்து கொடுத்தா கூட காரமாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது, வேகலை எல்லாமே சொல்லுவாங்க. பட் அந்த ஃப்ளைட்டில் கொடுத்தப்ப ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு ரோவில் படுத்தோன்னு சொன்னீங்க இல்லையா, தூங்கி எழுந்தப்பயே கொஞ்ச நேரம் எழுந்து பார்க்கும்போதே அழகாக இருந்தது சூரிய வெளிச்சம். ரெண்டாவது திஸ் இஸ் மை செகண்ட் டைம். நான் வெரி ஃபர்ஸ்ட் 11 years பிஃபோர் நான் சவுதி அரேபியாவுக்கு வரும்பொழுது மார்னிங் ஃப்ளைட்டில் வந்தேன். அதுக்கடுத்து திரும்ப சவுதி அரேபியா விட்டு போகும்போது மார்னிங் ஃப்ளைட்டில் வந்திருக்கேன். அந்த மார்னிங் ஃப்ளைட்டோட அந்த விஷயங்கள் பார்க்கும்போது விஷன் உண்மையிலேயே சூப்பராக ரம்மியமாக இருந்தது. அண்ட் நான் அந்த க்ளவுடி மொமெண்ட்ஸ் அதெல்லாம் நான் அடுத்தவங்க வீடியோவில் பார்த்துருக்கேன். என்னோடய ஜேர்னியில் நான் அது பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் ஸோ ஹாப்பி எனக்கு அது பார்க்குறதுக்கு. ஆனால் பசங்க தூங்குவாங்க. என்னோடய சின்ன பையன் எப்போயுமே இந்த அட்டானி கால் போட்டு தான் தூங்குவார். பெரிய பையன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிம். அவன் நல்லா நீட்டி நிமிந்து அந்த மாதிரி தூங்குற ஒரு ஆள். ஸோ நோ ப்ராப்ளம். மொரோவர் ரொம்ப ஸ்பேஸ் இருந்ததுன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லை பசங்க தூங்குறதுக்கு. ஸோ ரொம்பவே அழகான விஷயங்கள்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். ஈவன் தோ ஐ ஹேவ் ஸோ மெனி திங்ஸ் இன் மை மைண்ட். என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட், என்ன, ஹவு டு கெட் ஹிம் என்ரோல் இன் அனதர் ஸ்கூல், ஹவு ஹி வில் அட்ஜஸ்ட் த இந்தியன் நேச்சர், ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் இன் மை மைண்ட். பட் அந்த மொமெண்ட்டை லைவ்லியாக நம்ம என்ஜாய் பண்ணணும். ஊருக்கு போகிறோம், வி ஷுட் நாட் ஷோ அவர் வாட் எவர் இன்சைட் ஐ எம் ஹேவிங். அதை நம்ம அடுத்தவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு லிவ் தட் பர்டிகுலர் மொமெண்ட் ஹாப்பிலி அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே பைலட் அனௌன்ஸ் பண்ணாங்க வி ஆர் கோனா லேண்ட் அப்படின்னு. பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது. இவ்வளோ க்ரீனரியாவாக நம்ம சென்னை மாறிடுச்சு அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. கூப்பிட்டு கேட்கலாமா அப்படின்னு கூட நினச்சேன். நம்ம பஸ்லாம் மாறி ஏறி உட்கார்ற மாதிரி ஃப்ளைட் எதுவும் மாதிரி ஏறி உட்காந்துட்டோமான்னு. பட் இது நம்ம சென்னை தான். மார்னிங் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு க்ரீனரியாக இருந்தது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக லேண்ட் ஆயாச்சு. நாங்கள் இறங்கும்போது இங்கே சம்மர் ஸ்டார்ட்டு. சவுதி அரேபியாவில் நான் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்குமே கைண்ட் ஆஃப் வி யூஸ் டு வியர் த ஜாக்கெட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஹெவி கோல்டு கிளைமேட்லேருந்து சடனாக ஒரு ஹாட் கிளைமேட்
காண்ட் ஏபிள் டு என்னால் சொல்லவே முடியல. பர்டிகுலராக ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்போயுமே வாஷ் பண்ண மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அந்த சேம் டேவே வந்து பசங்களெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க தான் ஊருக்கு வந்துட்டாலே என்னையோட ஒரு டே 11, 12 ஆகுது. பிகாஸ் லாஸ்ட் 12th மார்னிங் ஐ கேம் டு இந்தியா. இன்ன வரைக்கும் கிச்சனே மறந்தாச்சு. கிச்சனில் எது எப்படி இருக்குன்னு கூட நினப்பில்லை. ஏன்னா இங்கே வந்துட்டால் பசங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, பசங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது, ஃபுட் ப்ரிப்பரேஷனு, பசங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே என் தங்கச்சி எங்கள் அம்மா தான். அண்ணனாலே நல்லா தூங்கி எழுந்து அம்மாவும் தங்கச்சி இருந்ததுனால பார்த்துக்கிட்டாங்க. என் தங்கச்சி வந்து அவங்களுக்கு வெட்டிங் ஷாப்பிங் இருந்தது. ஸோ விஆர் மால் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஏதோ சம்திங் வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் பை பண்ணணும் போகலாம் அப்படின்னு. சரின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே போந்தால் எதுவுமே மேப்பெல்லாம் இல்லை. அப்படி எப்படி தட்டி தடவி போனோடனே டீரா அப்படின்ற ஒரு ஷாப் இருந்தது. அப்போவே நான் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக இது காஸ்ட்லியாக இருக்கும் ரேஷ்மான்னு. அவள் சொன்னால் இல்லை நான் ஆன்லைனில் பார்த்துட்டேன்னு போய் உட்காந்து அவங்க சொன்னாங்க பிராண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸே 8,000 10,000ன்னு. ஸோ நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபுள் அதில் தான் கண்டிப்பாக போவோம் எப்போயுமே. ஈவன் தோ வி கேன் பட் வி டோன்ட் வாண்ட், அதுதான் எப்போயுமே எங்கள் மைண்டில் இருக்கும். பிகாஸ் அன்வான்ட் திங்ஸ்க்கு வந்து எங்கள் டேடி எப்போயுமே சொல்கிற ஒரு விஷயம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் வந்து ₹1 கூட போட்டுறாதீங்க அப்படின்னு தான் அப்பத்துலேருந்து எங்கள் அம்மா அத்தா 2 பேருமே சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு அஸ் இட்ஸ் அஃபோர்டபுள்னா வந்து இந்த நைக்கா ப்ராடக்ட்ஸு. பிகாஸ் வை வி வெண்ட் டேரெக்ட்லினா எங்களுக்கு அந்த ஷேடு வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு டைம் நம்ம டேரெக்டாக போனால் தான் அந்த ஷேட் செக்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். பிரைட் டு பி அப்படிங்கிறப்போ அவள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அவளுக்கு நேரில் போயிட்டு நைக்கா ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிட்டு மேபி லைனில் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. வந்துட்டோம். அதுக்கடுத்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் த்ரூ அண்ட் வி ஆர் சீயிங் எவ்ரிதிங். ஒரு செருப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ பிரிக் அண்ட் ஸ்டாக் போய் பார்த்தோம். அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை, அதை பார்த்தாலே நல்லா இல்லை. பட் 7,000 போட்டிருந்தாங்க. ஸோ வி கேம் பேக். இந்த சாஜிதா ஷாப்பிங் கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தது தான். பர்டிகுலர்லி ஃபார் வாட்சஸ் அண்ட் பேக்ஸ். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. எல்லா வாட்ச் கலெக்ஷன்ஸுமே அவங்கக்கிட்ட சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து ஃபஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1,500 to 3,500 வரைக்குமே அவங்க வச்சுருக்காங்க. எல்லா வாட்சஸுமே இருந்தது. லைக் ரோலெக்ஸோட ஃபஸ்ட் காப்பி வச்சுருந்தாங்க. ஸோ மெனி பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ரொம்ப அப்படி பிராண்டாக போய் எடுக்க வேண்டாம், அந்த நேம்லி எப்படியுமே தெரியும் இது ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பின்னு. ஸோ வி ஜஸ்ட் செலக்டட் த பேசிக். ஒரு நல்ல ஒரு வாட்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டா அவளுக்கு. ஒரு 2 to 3 வாட்சஸ் கிட்ட பார்த்தோம். அதில் பெஸ்ட்டாக எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ரிட்டன் பேக் டு ஹோம். இது ஃபஸ்ட்டு டேவே நான் வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட ஷாப்பிங் போகாமல் இல்லை. மொதல் நாள் மார்னிங்கே ஃப்ளைட் வந்து ஒரு 7:30 8 பக்கம்லாம் ரீச் ஆகிட்டு லேண்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும். அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி ஒரு நைட் 1 o'clock இருக்கும், வாங்க அண்ணா நகரில் வந்து கோட்டா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே போகலாம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அது நைட் டைம் ஃபுட் ஸ்ட்ரீட் தான், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. என் பசங்களுக்கு வந்து வேஃபில் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நைட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நைட் டைம் சாப்பிட்றதுன்றது வந்து ஐ நெவர் எவர் டிட். அது வந்து நான் பண்ணதே கிடையாது. சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஓகே நம்ம அவுட்டிங் போவோம், ஷாப்பிங் போவோம், லேட் நைட் ஆகும் வரத்துக்கு. வி யூஸ் டு ஹேவ் ஷவர்மா அந்த மாதிரி வாட் எவர் இஸ் அஃபோர்டபுள் நம்ம போவோம், சாப்பிடுவோம், வருவோம். பட் இங்கே வந்து தம்பியோடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தம்பி இருக்கும்போது பசிச்சா பிரச்சனையே இல்லை, என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவான். ஸோ வந்து அவன் கூட போயிட்டு வேஃபில்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். அப்போ நானும் என் தம்பி ஒய்ஃபும் பேசிக்கிட்டோம், எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வேஃபில் ஷாப் வச்சா கூட போதும் போல். ஏன்னா வந்து வேஃபில் கடையில் அவ்வளோ கூட்டம். அந்த நைட்டு 1 o'clock கூட எல்லோரும் வந்து சுட சுட வேஃபில் வாங்கி ட்ரிப்பிள் சாக்லேட், பெல்ஜியன் சாக்லேட் அண்ட் பிஸ்காஃப், ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரி ஸோ மெனி ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பிள் சாக்லேட், பெல்ஜியன் சாக்லேட் ட்ரை பண்ணோம். அண்ட் ஏன் தங்கச்சி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வந்தாலும் வந்துச்சு, அதில் ஒன்று பார்த்துட்டு இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு போனதே அங்கே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராபெரியை வந்து 3 ட்ரிப்பிள் லேயர் சாக்லேட்ஸோ, ஒயிட் சாக்லேட்டோ, டார்க் சாக்லேட்டோ ஏதோ சம்திங்கில் வந்து டிப் பண்ணி தராங்க. ஸோ அந்த சவர் டேஸ்ட்டும் ஸ்வீட் டேஸ்ட்டும் சேர்ந்து இட் இஸ் கிவிங் சம்திங் நியூ டேஸ்ட். அது வந்து உண்மையிலேயே அதை ஸ்ட்ராபெரி என்ஹான்ஸ் பண்ணி அந்த சாக்லேட்டோட அந்த ஃப்ளேவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஒரு கப் வாங்கி எல்லாமே 350 400 தான் அங்கே ஸ்டார்டிங்கே வந்து இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ் 6 பீசஸ் தான் உள்ளே இருந்தது. ஸோ அது நாங்கள் அந்த சாக்லேட் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ட்ரிப்பிள் சாக்லேட் நாங்கள் ட்ரை பண்ணல, அது பேசிக் சாக்லேட் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ஆசம். ஆனால் அங்கே பண்ணின கலாட்டா என் தம்பி பொண்ணு தான் வேறு லெவல். நான் தான் வந்து என் தம்பி ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்த 2 பசங்களையும் எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் தப்பிச்சிடலான்னு நினச்சி வந்தால் உன் பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டேனேன்னு. அந்த அளவுக்கு ஒரு சுட்டி. ஷி இஸ் லைக் அ ஏஞ்சல் டு அவர் ஹோம்.
ஸோ ஆஃப்டர் தட் அந்த வேஃபில் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் அந்த வேஃபில் வந்து சக்கப்போடு. ஆனால் என் தம்பி சாப்பிடாமலே இருந்துட்டு, என் தம்பி என் பெரிய பையன் ஸோ மச் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லலாம். வந்து என் தம்பி ஸ்ட்ரெயிட்டாக போய் நின்ற இடம் நான்வெஜ்ஜு, கபாப் அந்த மாதிரி ரொம்ப அவனுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நான்வெஜ் பிரியர். ஸோ அங்கே போயிட்டு அவனே ஒரு பர்டிகுலர் பீஸ்லாம் செலக்ட் பண்ணி இந்த பீஸ் தாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து அண்ணன் டைம் ஓவர். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என் தம்பி பொண்ணுக்கு காது குத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நவரத்னாக்கு போயிருந்தேன். அண்ணா நகரில் இருந்த நவரத்னாக்கு. அன்னைக்கு அவளுக்கு ஒரு டைமண்ட் இயர்ரிங் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அன்னைக்கு நைட்டே ராயப்பேட்டா நைட் ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு போயாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், அல்மினார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கபாப் ரொம்ப ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கூட்டிகிட்டு போயிருந்தான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவு டேஸ்ட்டு. நம்ம வந்து சவுதி அரேபியாலலாம் வந்து சீக் கபாப் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். ஸோ சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே போகிறப்போய் நாங்கள் வந்து ஒரு நைட் 1 பக்கம் தான் போனோம். ஏன்னா இது நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்றதுனால. ஸோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணோம். இந்த அல்மினார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்மினார் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஒரு பிளேட்டில் வந்து 4 பீசஸ் இருக்கும். 4 பீசஸ் வந்து 400 சம்திங் அப்படி சொல்லியிருந்தான். 400 200 சம்திங் இந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தான். நாங்கள் 200 சொல்லியிருந்தான். 4 பீஸ் இருக்கும், 200. நாங்கள் வந்து ஒரு 10 பிளேட் கிட்ட ஆர்டர் பண்ணி அப்படி ஷேர் பண்ணி தம்பி ஒய்ஃபு தங்கச்சி எல்லோரும் வந்து அம்மா எல்லோரும் அப்படி உட்காந்து சாப்பிட்டாங்க. நானும் என் தம்பியும் வெளியில் நின்றுட்டு ஒரு பிளேட் வாங்கி அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் அவனும். ஸோ அன்னைக்கு நைட்டுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஷஹர் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்ட ஃபுட்டே வந்து இந்த கபாப் தான் சாப்பிட்டோம். அந்தளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு. என் சின்ன பையனும் பெரிய பையனும் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்பைஸ் இருந்ததுனால. ஸோ அவனுங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஷவர்மா ஸ்பைஸ் இல்லாமல் என் தம்பி வாங்கி கொடுத்தான். அதை அந்த பசங்க சாப்பிட்டாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சாஃப்டாக, அதே சமயம் அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு ஒரு ஷவர்மா ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல் வாங்கிக்கிட்டு அப்படியே அன்றைக்கி நைட் என்ன பண்ணான் என் பிரதர் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனான். அப்படியே அந்த பீச் சைடு, அப்புறம் ஆழ்வார்பேட்டு, அப்புறம் எல்லா பிரிட்ஜும், ஒரு நைட்டு ட்ரிப்பு மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த நேரம் போனோம். சும்மா அந்த கலைஞர் ஹவுஸு அந்த மாதிரி எப்படி இருக்கும் எல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிண்டியில் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு இல்லையா, அங்கே போனோம். என் தங்கச்சி தான் 2 பசங்களையுமே டேக் கேர் பண்ணிப்பா. அப்போ அங்கே நாங்கள் போகிறப்போ நைட் 2 ஆகிட்டு. அப்புறம் அங்கே போயிட்டு நல்லா ஒரு சில் பண்ணிவிட்டு ஃபலூடா, என் பசங்களுக்கு கேக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு சென்னையில் இருந்த வரைக்குமே நைட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, நைட் அவுட்டிங்கு, விடிய விடிய தூங்காமல் சஹர் செஞ்சுட்டு தூங்குறது மாமா வீட்டில், அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஐ சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.